சஞ்சு சாம்சன் வந்து எப்படி வேர்ல்டு கப்ல பண்ணாரோ நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காரு. ஒரு 4 மேட்ச் அப்படி பண்ணுவாரு. இல்ல இல்ல 5ஆவது மேட்ச்ல இருந்து அவரு நான் ஒரு மீம் ஃபன் பார்த்தேன் பண்ணுவாரு. நான் ஒரு மீம் பார்த்தேன். அது வந்து போன வீடியோல சொல்லி இருக்கணும். மேட்ச் வீடியோலயே சஞ்சு சாம்சன் எப்பயுமே 4 மேட்ச் சூப்பரா அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த 4 மேட்ச் வேர்ல்டு கப்லயே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் கணக்கு, இதுக்கு மேல அடிக்க மாட்டான் அந்த மாதிரி சொல்றாங்க. அது மாதிரிதான் ஆடுறான். 3 டீம் தான் ப்ரோ. எம்ஐ, எஸ்ஆர்ஹெச், அப்புறமேட்டு வந்து ஆர்ஆர். இந்த 3 டீமுக்கு அடுத்தபடிதான் வேற எந்த டீம் வந்தாலும் டேலண்ட் ஸ்கோட். நீங்க டேலண்ட் ஸ்கோட் பண்றல, அது உண்மைதான். லம்பிங்ல ரீல்ஸ்ல பார்த்துட்டு பிரசாந்த் வீர் எடுத்துட்டாரு. ரீல்ஸ்ல பார்த்துட்டு நம்ம கார்த்திக் சர்மா வேற. அது சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா நீங்க உண்மையை ஒத்துக்கிறோம். நீங்க உண்மையை ஒத்து நீங்க சிஎஸ்கேவை அடிச்சா மட்டும் தான் அடுத்த வருஷத்துல இருந்து அந்த தவறு பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு பிளேயருக்கு ஒரு ரன் அடிக்கிறதுக்கு 2 கோடி கொடுத்த டீம் நான் இன்னைக்குதான் பாக்குறேன். இது வந்து சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் மேட்ச் தான். என்ன ஆச்சு, என்ன தப்பு பண்ணாங்க, எல்லாத்தையும் வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மெம்பர் பட்டன் ஆட் ஆயிருக்கும், மெம்பரா ஜாயின் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சரி, ஓகே. என்ன டைம் டு ரிட்டையர் ருத்ராஜ் கைக்கோட கேப்டனா சஞ்சு சாம்சன் அறிவிப்பீங்களா? எதுக்கு அது சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணுமே, சஞ்சு சாம்சனை கேப்டனா உள்ள வரதுக்கு. அதுவும் கரெக்ட் தான். சிவம் துபே கேப்டன் கொடுத்துட்டு மேல இருக்கிற 2 பேரையும் கீழே அடிச்சுட்டு போங்கடா அந்த பக்கம் அப்படின்னு அடிச்சுட்டு ஒருத்திட்டு வெளியே இருக்கிற ஊர்வின் பட்டியும் இல்ல வேற யாராவது இன்னொரு பிளேயருக்கு உள்ள போட்டாதான் உண்டு. இல்ல தோனி வந்தா கரெக்டா இரும்பலாம். அதெல்லாம் தோனி வராதனாலதான் கொஞ்சம் காமெடி பண்ணாதான் சொல்லிட்டேன். தோனி இருந்தாரு. இல்ல அந்த மேட்ச் யாரு டீம் முதல் மேட்ச் தோத்தாங்களே கேவலமா, ஆர்ஆர் கிட்ட தோக்கும் போது சொன்னேன், ரிவ்யூல சொன்னேன். அடுத்த மேட்ச் பஞ்சாப், அடுத்த மேட்ச், அதுக்கு அடுத்த மேட்ச் டிசி இல்ல ஆர்சிபி, அதுக்கு அடுத்த மேட்ச் டிசி. 4 மேட்ச் வாஸ் அவுட்னு சொன்னா இல்லையா? எனக்கு தெரியும் தோத்து போயிருவாங்க. நீங்க ஏங்க ஒண்ணு பாரு, ஒரு சீசன் கழிச்சு இப்பதான் நாங்க 200 அடிச்சிருக்கோம். சரியா? கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மெதுவா போவோம். இதெல்லாம் கூட நேற்று ப்ரீவியூ அவங்க வேற வரலாம். பஞ்சாப்லாம் நாங்க அடிச்சு நவுத்திரும் அப்படின்னு வேற பேசிட்டு இருக்கீங்க. பஞ்சாப் ட்ராக் ரெக்கார்டே கிடையாது. 7-7 வாஸ் அவுட். இப்ப 8வது மேட்ச் வாஸ் அவுட் ஆகுது. 8வது மேட்ச் பாருங்க. இதோட சஞ்சு சாம்சன் வந்து எப்படி வேர்ல்டு கப்ல பண்ணாரோ நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காரு. ஒரு 4 மேட்ச் அப்படி பண்ணுவாரு. 5ஆவது மேட்ச்ல இருந்து அவரு நான் ஒரு மீம் பார்த்தேன். அது வந்து போன வீடியோல சொல்லி இருக்கணும். மேட்ச் வீடியோலயே சஞ்சு சாம்சன் எப்பயுமே 4 மேட்ச் சூப்பரா அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த 4 மேட்ச் வேர்ல்டு கப்லயே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் கணக்கு, இதுக்கு மேல அடிக்க மாட்டான் அந்த மாதிரி சொல்றாங்க. அது மாதிரிதான் ஆடுறான். இல்ல இங்க பாருங்க, அது மாதிரிதான் ஆடுறான். இங்க பாருங்க, நீங்க சஞ்சு சாம்சன் நம்மளாம் ஃபுல் பண்ணிருக்காரு. ஒரு 4 மேட்ச் இப்ப பாருங்க இப்படி ஆட தெரியாம. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இவரே அப்படி பேசணும். வேர்ல்டு கப்லயே நீங்க விட்டீங்க. அது ஃபுல் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள டோர்னமெண்ட் முடிஞ்சு போயிடும். ஒண்ணு கிடையாது, பேக்கப் கூட ஆள் கிடையாது ப்ரோ. எப்ப 8 ஃபாரின் பேரோட ஆடுனீங்க. ஜெமி ஒருத்தன் ஆடி இருக்கலாம். பிரசாத் நீங்க என்ன ஆடி இருக்கலாம். எனக்கு வெறுப்பு, அதுதான் சரியான வெறுப்பு. பாருங்க ருத்ராஜ் போய் நான் ருத்ராஜ் கைகோட ருத்ராஜ் கைகோட பவுன்சர் பால் போட்டா விட்டுடுக்கிறான் டெத் ஓவர்ல வந்து. இல்ல நீங்க ருத்ராஜ் கேளுன்ற, நான் டீம் மேனேஜ்மெண்ட் தான் கேட்பேன். நீ ருத்ராஜ் இருக்காரு, கேப்டன் பண்றாரு, ஓகே. டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க, அவங்க வந்து பேக்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க. பேக்ல இப்போ பிரசாந்த் வீரை நீங்க ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்ஷன்லயே சொல்லி எடுத்தீங்க. ஆனா ஒரு ஓவர் கூட கொடுக்க மாட்டீங்க. அவரு பேட்டிங்லயுமே சரியா படல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லக்கூடாது. உனக்கு நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறேன்னு தெரியல. நாங்க ஜடேஜாவுக்கே ஓவர் தர மாட்டோம். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எம்எஸ்கே போட்டுதான் கடையில் நான் 100க்கே 4 ஓவர் தர மாட்டேன். அதுல பிரசாந்த் வீருக்கு அப்படின்னு கமெண்ட் போட்டுருந்தாரு. அது மாதிரிதான் ப்ரோ. ஆக்சுவலி நம்ம ஒரு உண்மையை ஒத்துக்கணும். சிஎஸ்கே மெகா ஆக்ஷன்ல பயங்கர தப்பு பண்ணாங்க. பயங்கர தப்பு. உங்களுக்கு தப்பு, எங்களுக்கு தப்பு இல்ல. அந்த தப்ப கடைசி இடம் நான் கூட நினைச்சிருந்தேன். கடைசி இடம் பாருங்க இங்க பாரு, மோசமாலாம் இல்ல. பிரேவிஸ் கிவிஸ் எல்லாம் வந்து ரொம்ப மோசமா தோத்துருக்கீங்க. ஏன் ப்ரோ 210 ரன் அடிச்சு 10 போட முடியாது ப்ரோ. சன்ரைஸ்ல பவுலிங் அட்டாக் இல்ல, பவுலிங் அட்டாக் இல்லன்னு கலாச்சிட்டு இருந்தீங்க. சன்ரைஸ் நேற்று 66 ரன் வித்தியாசத்துல இருந்து
டேய் அது தெரியுமா? இங்க பாரு, நீங்க அது பெரிய கிரவுண்டு. சென்னையில இவன் தான் ஸ்பின்னே என்ன கொடுக்க பெரிய கிரவுண்டு? மாட்டேங்கிறானே. இருக்கிறதுல சின்ன கிரவுண்டு கேகேஆர் தான், ஈடன் கார்டன்ஸ் தான், லைட்னிங் பாசிபிலிட்டி. அதுல 66 ரன் தேசிய சன்ரைஸ் 6 ஓவருக்கு சன்ரைஸ் நேற்று 180 ரன் 90 ரன் அடிச்சாங்க. அந்த பேட்டிங் கிரவுண்ட்ல சன்ரைஸ் 66 ரன் தேசிய ஜெயிச்சான் நேத்து. இல்ல சன்ரைஸ்ல பவுலிங் சிஎஸ்கே தலைவர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கமெண்ட் இருந்து சிஎஸ்கே கிட்ட பவுலிங் பும்ராவும் மலிங்காவும் வருண் சக்கரவர்த்தியும் வச்சுட்டு இருக்கிறாங்க, எங்ககிட்ட வந்து பவுலிங்ல பேசிட்டு இருக்கீங்க, சன்ரைஸ்ல யாருக்கு அப்படின்னு. இன்னொன்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் ப்ரோ, ஒரே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், இந்த 14 கோடி கொடுத்து பிரசாந்த் வேறு கார்த்திக் சர்மா 50 கோடி போட்டு எடுத்து ஒரு 2 மேட்ச் தான் நடந்திருக்கு. இங்க பாரு 2 மேட்ச் தான் நடந்திருக்கு. 2 மேட்ச் அடுத்த மேட்ச்ல தூக்கிட்டு மேத்யூ ஷாட்டையும் அகில் ஹுசைனையும் நான் 4 ஃபாரின் பிளேயர் ஆறன்னு கொண்டு வந்துருவாங்க. பாக்குறீங்களா? ஆமா, அப்படிதான் பண்ணுவோம். சன்ரைஸ் என்ன பண்றீங்க? 30 லட்சத்துக்கு சிவாங் குமார்னு ஒரு ஸ்பின்னர் எடுத்தான், அவன் 4 ஓவர் 40 நீட்டா போட்டு போறான். ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணீங்க? சன்ரைஸ் ஸ்கேம் போறேன். இங்க பாரு ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணாங்க தம்பி? ஃபர்ஸ்ட் போனீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் உள்ள போடலையா? ஃபர்ஸ்ட் மேட்ச் உள்ள போடலையா? 2வது ஓவர் பின்னல விக்கெட் எடுத்தான். இல்ல நீ சன்ரைஸ் ஸ்கேம் போறீங்க. ரீல்ஸ்ல பாத்துட்டு 2 சிக்ஸ் அடிச்சான்னு அவனை 14 கோடி எடுக்கிறதுக்கு இங்க டேலண்ட் ஸ்கோட்டே கிடையாது. டேலண்ட் ஸ்கோட்டும் சிஎஸ்கே வந்து ரொம்ப பூரா சொல்லுங்க. டேலண்ட் ஸ்கோட்னா 3 டீம் தான் ப்ரோ, எம்ஐ, எஸ்ஆர்ஹெச், அப்புறமேட்டு வந்து ஆர்ஆர். இந்த 3 டீமுக்கு அடுத்தபடிதான் வேற எந்த டீம் வந்தாலும் டேலண்ட் ஸ்கோட். நீங்க டேலண்ட் ஸ்கோட் பண்ணல, அது உண்மைதான். லம்பிங்ல ரீல்ஸ்ல பாத்துட்டு பிரசாந்த் வீர் எடுத்துட்டாரு, ரீல்ஸ்ல பாத்துட்டு நம்ம கார்த்திக் சர்மா வேற. அது சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா நீங்க உண்மையை ஒத்துக்கிறோம். நீங்க உண்மையை ஒத்து நீங்க சிஎஸ்கேவை அடிச்சா மட்டும் தான் அடுத்த வருஷத்துல இருந்து அந்த தவறு பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா நீங்களே என் தலைவர் கூலிங் கிளாஸ கழட்டிட்டு போட்டானா வச்சுக்கல, சவுத் ஆப்பிரிக்கால அதை பண்ணா, இங்க இதை பண்ணா, அங்க இதை பண்ணான்னு இருந்தீங்களா வச்சுக்குவேன், கடைசி வந்து சிஎஸ்கே கடைசி இருந்தான். என்ன ப்ரோ அந்த கட்சி சப்போர்ட்டா? நீங்க கலர் துண்டு எல்லாம் போட்டுருக்கீங்க பாரு. எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாரு, அதெல்லாம் நீ சொல்லட்டும். தோனி வந்தா சரியாயிரும் ப்ரோ. கடைசி மட்டித்தனமா பேசுறேன். பிராவிஸ் வந்தா சரியாயிருந்தா கூட ஒத்துக்குவேன் நானு. தோனி வந்தா எப்படி சரியாகும்? ஆடவே மாட்டேங்கன்னு சொல்றேங்க. இல்ல நேத்து சரி, நான் வந்து நேத்து தான் ஒண்ணு சொன்னேன். கேகேஆர் வந்துட்டு பாரு, உனக்கு இந்த சீசன் வந்து சரியில்லை, உனக்கு யாரும் இல்லை, இந்த சீசன் சும்மா ஓட்டிக்கோ அப்படின்னு. பார்க்க போனா சிஎஸ்கேவும் அதே நிலைமையில தான் இருக்குது. யாருமே வர மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் இன்ஜுரின்னு வெளிக்கிளம்பிட்டாங்கன்னா அப்புறம் யாரை வச்சுதான் இந்த டீம் ஆடுறது? இருக்கிற பிளேயரை வச்சு இந்த ருத்ராஜும் போடவும் மாட்டேங்கிறான். அகில் ஹுசன்லாம் உள்ள போட்டு ஆடி இருந்தா நீ எனக்கு தெரிஞ்சு வீரை விட நல்ல பிளேயர் தான் அகில் ஹுசன். அதுக்கு பதில் சொல்லுங்க. போன மேட்ச் நல்லா பேட்டிங் பண்ணாரு. சரி ப்ரோ, உண்மை ஒத்துக்கணும். சிஎஸ்கே டோனி வந்தா நம்ம போனாட்டம் பண்ணாங்களா தெரியுமா? சப்ராஸ் கான் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வர அந்த தப்ப பண்ணோம். டோனியே எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ டிலே பண்ணுவாங்க. அதுக்கோசரம் நீங்க 3 விக்கெட்டு 10 ஓவர்ல 3 விக்கெட் போனா கூட இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணுவாங்க. டோனி வந்தா ஸ்ட்ராங் ஆகும். பிரேவிஸ் வந்தா மட்டும்தான் டீம் ஸ்ட்ராங் ஆகும். பிரேவிஸ் என்னைக்கு வராருன்னு தெரியல இப்போதைக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு டோர்னமெண்ட் ஓவரா போயிடும். இங்க பாரு, இல்ல பிராவிஸ் வந்து பிராக்டிஸ் நெட்ஸ்ல ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச்லன்னா ரேர் கேஸ் இன்னும் 2 மேட்ச்ல ஜாயின் பண்ணிடுவாரு. தோனியுமே எனக்கு தெரிஞ்சு 2-3 மேட்ச் ஆயிடும். இல்ல 2 மேட்ச்ங்கிறீங்க. ஆர்சிபி மேட்ச் அடி வாங்கிட்டாவும் முதல் 3 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி கஷ்டம் ப்ரோ. சரி ஓகே. இல்ல ஆல்ரெடி ரன் ரேட்டுமே ரொம்ப கீழே இருக்கு. 2 மேட்சுமே 1 ஓவர் 2 ஓவர் ஸ்பேர்ல ஜெயிச்சிருக்காங்க அவங்க. சரி ஓகே. இன்னைக்கு என்ன மெயினா தப்புன்னா, நான் ஆக்சுவலா இன்னைக்கு கமெண்ட்ரிலயே சொன்னாங்க, தமிழ் கமெண்ட்ரி இங்கிலீஷ்ல எல்லாத்துலயுமே சொன்னாங்க 220 225 பிளஸ் பார்க் ஸ்கோரா இருக்கும் ஜெயிக்கிறதுக்குன்னா. அதேதான் நடந்தது இன்னைக்கு. பவுலிங் வந்து நான் சொல்றேன், அன்சுல் கம்போஜ் மட்டும்தான் நல்லா போடுறான்னு நீ ஒத்துக்கவே மாட்டேன்னு போன வீடியோல. அவனால ஏதாவது ரன் கொடுத்தாலும் உருட்டி பேரட்டி 2 விக்கெட் எடுத்துறான். மேட் என்ட்ரிலாம் என்னதான் போடுறானே என்னால முடியல. இதுக்கு இல்ல நான் ஒண்ணுதான் கேக்குறேன். எனக்கு ஒரு நிமிஷம், இந்த 2 விஷயம் தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க பிரசாந்த் வீரை டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட், டைரக்ட் ஸ்வைப் ஃபார் ஜடேஜான்னு சொல்லிட்டு ஆட வைக்கவே மாட்டீங்க. நான் ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்ததுன்னு முன்னாடி சொன்னாங்க, ஐபிஎலுக்கு முன்னாடி அது. ஆனா இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியல. ஆனா ஆடுறாரு, பேட்டிங் ஆடும்போது இப்ப பவுலிங்கும் போட முடியும் நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த ஸ்பென்சர் ஜான்சனை எதுக்கு எடுத்தீங்க?
அவன் 12 நாள் ஆச்சு, ஐபிஎல் ஆரம்பிச்சு 12 நாள் ஆகுதா, 12 மேல ஆகுது. இப்ப இத்தனை நாள் ஒரு பிளேயர் இல்லைன்னா அவனை எதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா சூஸ் பண்றீங்க? உங்களுக்கு வேற நிறைய ஆப்ஷன் இருந்தது, 1-2 ஆப்ஷன் இருக்கு வெளியே. இது நல்ல ரெண்டு தான் நான் பிளேயர் கேக்குறேன். தானே இவன் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியும். அவங்கள மாதிரி என்ன டேவிட் பயன் இல்லாம எடுத்து ஆட ஸ்பென்சர் முடியும்? ஜான்சன் நல்ல பிளேயரா? ஆமா, ஸ்பென்சர் ஜான்சன் நல்ல பிளேயரா? இல்ல புரியல. ஒரு ஐபிஎல் தான் ஆடி இருக்கான், அதுவுமே அடிதான் வாங்கியிருக்கான். முட்டு இல்ல கொடுத்துருக்கேன். இப்படியே முட்டு கொடுத்துட்டு இருக்கேன் கடைசி ஏய், இடம் நல்ல பிளேயர் இல்ல, நல்ல பிளேயர் யாரோ அவங்க பார்க்க சொன்னா. நல்ல பிளேயர் யாருன்னா இவன் மட்டும் தான் இருக்க இன்டர்நேஷனல். யாரு இந்தியால வேர்ல்டு கப்ல நல்லா பண்ணிருக்காரு. இந்தியாக்கு அதுக்கு against சொல்ல எடுக்க முடியாது. இதுக்கு அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒரிஜினல் பேட்மேன் இந்தியா வந்து டெத் ஓவர் போட்டிருக்காரு, சூப்பரா ஆக்டர் பாரு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நாங்க வந்துட்டு 2 மேட்ச் சாமி கூட்டுட்டோம், 3ஆம் மேட்ச்ல இருந்து சாமி வந்துரும். அதனால இல்ல நீ இத சொல்லு. கூட நடக்காது ப்ரோ. என்ன ப்ரோ காமெடி பண்ணிக்கிறீங்க? நீங்க பாரு, அது இப்ப 210 ரன் ஒரு சீசனுக்கு அப்புறம் அடிச்சிருக்கோம். எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரியா, ஏதோ பவுலிங் இந்த ருத்ராஜ் வச்சுக்கிட்டு வாயே விட முடியலையா, பவுலிங்கும் தர மாட்டேங்கிறான். நான் என்னதான் பண்ணட்டும்? இல்ல சரி ஓகே நீங்க இல்ல ஆக்சுவலி கம்போஸ் சூப்பரா அந்த டெத் ஓவர்ல அந்த வைட் ஏக்கர் சூப்பரா போட்டாரு. அதுக்கும் ஒழுங்கா பேச பண்ணல. வைட் ஏக்கர் போட்டா 2 இடத்துல மட்டும் தான் அடிக்க போய் தேர்டு மேனு பாயிண்ட். அந்த 2 இடத்துல ஃபீல்டிங் நிக்க வைக்காம நம்ம ஆளு ஒரு ஷார்ட் நிக்க வச்சுக்கிற, முன்னாடி நிக்க வச்சா அப்புறம் 30 சர்க்கிள்ல நிக்க வச்சு அதை வேகமா விட்டா அது பின்னாடி போர் போகுது. கடைசி 4 போர் சசாங்க்கு, ஸ்ரேயஸருக்கு 2 போர், மார்க்கஸ் டோயினிஸ்க்கு 1 போர். ஹெச்ஐ நல்லா திக்கி சேர்த்து 4 போகுது. நல்ல ஷார்ப்பான கேப்டனா நீங்க அந்த இடத்துல 2 இடத்துல ஃபீல்டிங் நிக்க வச்சிருந்து பாயிண்ட்லயும் டெட் பாயிண்ட்லயும் ஃபீல்டிங் இல்லாம நீங்க ஸ்டேட்ல ஃபீல்டிங் வச்சிருந்துருக்கணும். அந்த விஷயத்த கூட ருத்ராஜ் பண்ணல. யாருக்கு அந்த சிம்பிள் பாயிண்ட் அதை கூட யாருக்கு நீங்க பாரு, பேட்டிங் ஆடுறது தப்பா தான் இருக்கு. கார்த்திக் சர்மா ஹிட்டருங்கிறீங்க, அவனை கொண்டாந்து 12வது ஓவர் இறக்கி விட்டு உனக்கு இன்னைக்குதான் அடிச்சுட்டாங்கல்ல. சஃப்ராஸ் தானே மேல இறக்கி விடணும், கார்த்திக் எதுக்கு மேல இறக்குற? சஃப்ரா இன்னொன்னு தெரியுமா, கார்த்திக் சர்மாவை ஏன் எடுத்தாங்கன்னு ஒரு பாயிண்ட். அப்புறம் மகாராஷ்டிராக்கு அகைன்ஸ்டா பயங்கரமான செஞ்சுரி ஒன்று அடிச்சாராம் சைட் மிஸ்டேக் அடியில. போதும் தம்பி, நம்ம டீமுக்கு அகைன்ஸ்டாவா பயங்கரமா அடிச்சிருக்கிறாரு. அப்படியா? பிளமிங் ஒரு கால ப்ரோ எத்தனை கோடி வேணாலும் எடுங்க, அந்த பையன் அவன் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டாரு. இல்ல இப்போ நம்ம இந்த சீசனை அப்படியே நான் போன சீசன் கூட கம்பேர் பண்ணுவேன். போன சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்துட்டீங்க. போன சீசன் இதேதான் ஆச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து யாருக்குமே ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியல. கடைசியா சீசன் முடியறப்ப கண்டுபிடிச்சிங்க, கடைசியில முடிச்சிங்க. இந்த டைமே எனக்கு தெரிஞ்சு இயர்லயே ஒரு 5 மேட்ச் கூட அதிகம். 4வது மேட்ச் 3வது மேட்ச் ஆர்சிபி மேட்ச்ல இருந்தா ஃபார்ம் கண்டுபிடிச்சு நல்லா பண்ணாதான் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு பண்ணா நடக்கும். போன சீசன் பண்ணது இந்த சீசன் பண்ணா ஒண்ணு பண்ணா நடக்கும். போன சீசன் 2வது மேட்ச் கை உடைச்சு விட்டு அனுப்பிச்சோம். இந்த மேட்ச் இப்ப நல்லா இப்ப உடைச்சு அனுப்பிச்சா கூட வேற யாரும் கேப்டன்சி கொடுத்து சொல்லிட்டா. 2 மேட்ச் டெல்லியோட ஆர்சிபியோட மேட்ச் இருக்கு. ஜெயிக்கிறாங்களோ தோறாங்களோ 2ல 1 ஜெயிக்கிட்டோம். மும்பை இந்தியன்ஸோட 2 மேட்ச் இருக்கு. நாங்க ஜெயிச்சிருவோமே. அதெல்லாம் நாங்க பங்காளி 5 மேட்ச் இதுலயே போச்சு. அப்படியே போச்சுங்கற ஒரு சிறு நந்தா 2 மேட்ச் நீ எங்களுக்கு கூட ஜெயிச்சிருவியாடா? ப்ரோ ஹிஸ்டரி தான் பேசுறேன், நான் பேச மாட்டேன். ஹிஸ்டரி பாரு தம்பி, உன ஹிஸ்டரி சயின்ஸ் அதெல்லாம் கேட்கல. ஜெயிப்பியா மாட்டியா? இந்தியாவுக்கும் 2020 மேட்ச் கிடந்தா யாரு ஜெயிப்பா? யாருக்கு? பங்களாதேஷ்க்கு இந்தியாவுக்கும் 2020 மேட்ச் கிடந்தா இந்த இங்க பாரு, எங்களை பங்களாதேஷ்ங்கறியா? டேய் உன்ன பங்களாதேஷ்ங்கறான்டா, எங்களை இந்தியாங்கறான். உன்ன பங்களாதேஷ் மெஹந்தி ஹசன் 2 நல்ல ஸ்பின்னர் இருப்பாங்க. அப்புறமேட்டு எங்கிட்ட தான் ஸ்பின்னரே இல்லையே. அப்புறம் அவங்கள தான் பங்களாதேஷ்ங்கறியா? இல்ல ராகுல் சேகர் ஒரு பந்து வந்து போட்டான் பாத்தீங்களா, சன்ரைஸ்ல பிளேயிங் லெவல்ல ஆடவில்லைன்னு எனக்கு என்ன ஓடியே ஷார்ட் பிச் பால் போட்டு அது பிரசாந்த் வீருக்கு 2 ஓவர் போட்டுட்டா கூட நல்லா போட்டுப்பான் பிரசாந்த் வீர். ஐயோ கடவுளே, ராகுல் சேகர் ஏலத்துல இருக்கும்போது வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன், கேட்கல. சரி பரவாயில்ல திருந்திருவான் அப்படின்னு பார்த்தா ராகுல் சேகர் ஆடினதெல்லாம் செம்ம சர்ப்ரைஸ். ஆடி இருக்கலாம் ப்ரோ. ஸ்ரேஸ் கோகுல் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்மார்ட். ரஞ்சி விஜய் சாரு ஃபாரின் பிளேயர் இருக்கான அகில் உனக்கு அவன் மேல என்ன கை உடஞ்சு போச்சா அவனுக்கு? எனக்கு அத சொல்லுங்க. ஃபாரின் பிளேயரே இல்ல, ஃபாரின் பிளேயர் ஆடணும்னா நீ ராகுல் சேகர் உட்கார வச்சிருக்கணும். அவன் உட்கார வைக்க மாட்டான். நான் இம்பாக்ட்ல கூட இல்ல என்ன பிளான் பண்ணா செகல் மட்டும் தான் நல்லா போட்டான் இன்னைக்கு. மத்த எல்லாமே கூட ஓரளவுக்கு அடி வாங்கினாங்க. செகல் மட்டும் தான் சூப்பரா போட்டான். நீங்க அந்த யூகத்துல எடுத்துட்டு வந்தீங்க, ஆனா சரியான அடி வாங்கிட்டான் இன்னைக்கு.
இது போக போக சிஎஸ்கே ரோஸ்ட் வீடியோ ஆக போகுது. சரி பிரபு, உன்னோட கண்ணோட்டத்தில் அடுத்த மேட்ச் என்ன பண்ணா சிஎஸ்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? ஒன்றும் பண்ண தேவையில்ல. ருத்ராஜ் கிட்ட இருந்து கேப்டன் இப்படி பிடிங்கி தோத்து போயிரும். ருத்ராஜ் கிட்ட இருந்து கேப்டன் பிடிங்கி, தம்பி நாங்க ஒரு வருஷமா பார்த்துட்டோம், நீ கத்துன்னு பார்த்தா உங்கூர்கார பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து டீம்ல சேர்த்திட்டு இருக்க. இல்ல சென்னையில தான் வேலை செய்யறதுக்கு மகாராஷ்டிரால இருந்து ஆளை கூப்பிட்டு வர்றாங்கன்னா நீயும் அதே பண்ணிட்டு இருக்கிற, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா அப்படின்னு பிடிங்கி சஞ்சு சாம்சன்ல பிடிங்கி சஞ்சு சாம்சன் கேப்டன்சி கொடுத்தா ஓரளவு மாறும்னு நினைக்கிறேன். உடனே என்ன நீ கேப்டன்சி கொடுத்தா எல்லாமே சாம்சன் தான் ஃபர்ஸ்ட் கேப்டன் தான். 6 வருஷம் ராஜஸ்தான் கேப்டன் பண்ணி ஒரு கப்பு கூட அடிக்கலையே. அட்லீஸ்ட் சஞ்சு சாம்சனும் அதேதான். நீங்க ஸ்டார்டிங்ல நல்லா மேட்ச் ஜெயிப்பாரு, கடைசியா மேட்ச் எல்லாம் கொஞ்சம் கோட்டை விட்டுருவாரு. கண்ணா முருகி அந்த டைம் சிவம் துபே கேப்டன் கொடுங்க. 3 மேட்ச் ஷூர் சட்டா அவனே 4வது இடத்துல வந்து ஆடி அவனுக்கு வந்து முன்னுரிமையும் கிடையாது. ஃபீல்டிங்கும் ஏதோ ஒரு இடத்துல நிக்க வைக்கிறீங்க, பவுலிங்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வேர்ல்டு கப்ல இந்தியாக்காக கப் வாங்கி கொடுத்த ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயரை ஒரு முன்னுரிமை இல்லாம அவனை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க பாரு, சஞ்சு சாம்சனுக்கு மட்டும் கேப்டன்சி கொடுக்காம சிவம் துபே கொடுத்தீங்க. சஞ்சு சாம்சன் ஃபார்முக்கே வர மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. வெக்கடா கெட்டு போங்க. சரி, இல்ல என்னோட கருத்து அடுத்த மேட்ச் இங்க பாரு எல்லாம் சேர்ந்து இல்ல எங்க டீமுக்கு கேப்டன் சண்டை வரும்னு பாக்குறீங்க. உங்க டீம்ல இருக்க மாதிரி தம்பி அதெல்லாம் நடக்காதுப்பா. நீங்களே மாத்திரீங்க சண்டை போட்டு. நான் அதை பேச விரும்பல. அந்த டீம் ஒன்றும் பண்ணாது. என்ன உங்களுக்கு சொல்றேன், ஆயுஷ் மாத்திரே இந்த மேட்ச்ல சிஎஸ்கே இருக்கிற ஒரே பாசிட்டிவ் ஆயுஷ் மாத்திரே. அதுவும் ஆயுஷ் மாத்திரையோட ஸ்ட்ரென்த் பவுலிங் போட்டேன். ஆயுஷ் மாத்திரையோட உடனே நீ இது ஒண்ணு எடுத்துட்டு வந்துருவ. உண்மையா நல்லா அடிச்சான். நீ நல்லா அடிச்சானா நல்லா அடிச்சா அதே ஸ்ட்ரென்த்துக்கே ஒரு 70 ரன் 80 ரன் கொடுப்பாங்களா? அதுதான் சிஎஸ்கேக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சிஎஸ்கேக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு தான் சொல்றேனே தவிர பிளான்டென்டா வந்து நான் ஆயுஷ் மாத்திரையோ சொல்லல. அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு இன்னைக்கு வந்து போட்டாங்க. அந்த இடத்துல ஃபீல்டிங் வைக்கல. போன வருஷம் சன்ரைஸ் மேட்ச்ல வந்து 2 போர் வந்து அடிச்சாரு. கம்மின்ஸ் என்ன பண்ணாருன்னா ஓவர் போட்டு ஸ்ட்ரெயிட்ல ஃபீல்டிங் வச்சிட்டாரு. ஸ்ட்ரெயிட்லயும் அவரோட லெக் சைடு அந்த அந்த பக்கம் ஸ்கொயர்லயும் ஃபீல்டிங் வச்சுட்டு அவரோட ஷாட் அந்த 2 இடம் தான். நீ ஃபுல் பால் போடு. அந்த இன்னைக்கு வந்து அன்சு கம்போஸ் வந்து கூப்பர் கால் பின்னாடி நிக்க வச்சு ஸ்கொயர்ல நிக்க வச்சு வைக்கிறாருல, அதே மாதிரிதான் வந்து போன வருஷம் பேட் கமின்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த அவருக்கு வந்து அந்த ஃபீல்டு நிக்க வச்சு கடைசி ஒரு 3 மேட்ச் அடிக்க வைக்கல. அந்த ஃபீல்டு வந்து இன்னைக்கு வந்து ஆயுஷ் மாத்திரை நிக்க வைக்கல. அதனால வந்து அவர் சும்மா தூக்கி அடிச்சுட்டு இருந்தாரு. அதே மாதிரி 2 கேட்ச் டிராப் பண்ணாங்க ஆயுஷ் மாத்திரை. அதனால ஆயுஷ் மாத்திரை சூப்பரா ஆனாரு. நம்ம சொல்லல, சிஎஸ்கே இருக்கிற ஒரே பாசிட்டிவ் தான் சிவம் டெபே கொஞ்சம் இது பண்ணாரு. அன்சு கம்பேஸ் உண்மையிலுமே சூப்பரா டெப்த் ஓவர் போட்டாரு. வேற எந்த பாசிட்டிவ் அந்த டீம் கிடையாது. சஃப்ராஸ் கான் நல்லா தான் பேட்டிங் பண்ணா. அந்த டைம்ல வந்துட்டு நல்லா சஃப்ராஸ் கான் தான் நான் சொல்றேன். சஃப்ராஸ் நல்லா தான் ஆடுறாரு. ஆயுஷ் மாத்திரே கொஞ்சம் அவசரப்படுற, கொஞ்சம் அடிக்கணும்னு இன்டென்ட்லயே இருக்காரு. அப்படி இருந்தனாலதான் அவர் கேம் அதுதான். மேல 2 பேரும் ஒண்ணுமே பண்ணலையே. ருத்ராஜ் எல்லாம் என்ன பண்றாருன்னே தெரியலையே. டீம் பால் எடுத்துட்டு போறேன்னு சொன்னாங்க. எங்க கொண்டு போய் எடுத்துட்டு கரெக்டா அடிக்க வேண்டிய டைம்ல விக்கெட் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் இவ்வளவு நேரம் நீ தட்டி ஆனதுக்கு என்ன பிரயோஜனம்? சரி, நம்ம சென்னை பத்தி பார்த்துட்டோம். நம்ம பஞ்சாப்ல வந்து இந்த பிரியன் சாரின்னு ஒருத்தன் தானே தெரியுமா? அவர் நேற்று வந்து இவர் சொன்னார் பிரியன் சாரியெல்லாம் ஒரு பிளேயரா அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரீவியஸ் சொன்னாரு. அதுதான் சொன்னேன். பிரியன் சாரியெல்லாம் வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. பந்து போட்டு நீ சொன்ன, நான் எதுவுமே பேசலாம் இதே இருந்தேன். வாய் விட்டு எப்படியும் அடிப்பான். பேட்டிங் என்னப்ல மேட்ச் ஓவர் 10 பாலுக்கு அநியாயத்துக்கு 10 பாலுக்கு 39 ரன் கணக்கு போட்டாங்க. பாலுக்கு பால் 4 அடிக்கிற மாதிரி கணக்கு. 350 ஸ்ட்ரைக் ரேட். மனுஷனே இல்லை இவனுங்களாம். எங்க இருந்து இப்படி தூக்கிட்டு வரானுங்களா? எங்களுக்கு வரதெல்லாம் பாரு 7 பாலுக்கு 7 ரன் அடிக்கிறதா இருக்கு. இங்க உனக்கு என்னடா 10 பால் மேட்சே முடிச்சிட்டு போறானுங்க. இன்னைக்கு சிஎஸ்கே பத்தி பார்த்தோம். எல்லாருக்குமே தோணும் நீ மும்பை டிஷர்ட் போட்டு வந்து குழு குழுன்னு இருக்கு. டிஷர்ட் வாங்கணும். இதே வந்தா மும்பை இங்க பாரு, இதே நீ மும்பை தோக்கும் அன்னைக்கு சிஎஸ்கே ஜெர்சி போட்டு உக்காரப்ப நீயும் தான்டா டே நீ எஸ்ஆர்ஹெச் போட்டு வருவேல்ல. தொடர்ந்து 7 மேட்ச் ஜெயிப்போம். எஸ்ஆர்ஹெச் தோத்தா அடிக்கிற முதல் நான் எஸ்ஆர்ஹெச் வச்சா பாராட்டுற முதல் நான் உங்களாட்டு உட்காந்து முட்டு கொடுக்க மாட்டேன்னு இல்ல. வந்தது ஆர்சிபி மேட்ச் தோத்த அன்னைக்கு நான் பண்ணேன். பச்சு அடின்னு அடிச்சுனா இல்லையா? அதனால ஜெயிச்சா பாராட்டு, தோத்தா அடிதான். முட்டுலாம் யாருக்குமே கொடுக்கறதா நல்லாவே இல்லை, ஐடியாவே இல்லை. இல்ல எங்க பாரு, இதே எழுதி வச்சுக்கோங்க. 7 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கிறோம், பிளே ஆஃப் போறோம், டிஷர்ட் போடுறேன். உங்களுக்கு ஃபைனலா டிஷர்ட் போட வைக்கிறேன். இல்ல
எனக்கு வந்து வாய்ப்பு கூலிங் இல்ல. கிளாஸ் போடுறது அதிகமா பிடிக்கும். ம் நான் ம் அதிகமா போடுவேன். ம் சொல்றேன். சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்துச்சுன்னா அந்த கூலிங் கிளாஸ் போடுறது விட்டுறேன். அப்பாடா டேய் உடைச்சிடுறேன். ஆண்ட்ராய்ட் வீடியோலயே உடைக்கிறேன்டா லைவ்ல. இங்க என்ன பாரு சொல்ற? இங்க பாருங்க வாக்குமூலம் கொடுத்துட்டான். இது இந்தங்க இவன் கூலிங் கிளாஸ் போடாம இருக்கிறதுக்கு ஒசரமே சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுது. இல்ல பாத்துக்கோ எங்க அது பெரிய கூட நேகாம்பரம் தான் சொல்லுவாரா, ஸ்டெயிலா நான் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கெத்தா வீடியோல உட்காருவேன். நானும் உட்காருவேன் சிஎஸ்கேவை கலாய்க்கிறதுக்கு. பாரு பிளே ஆஃப் நந்தா எப்ப இந்த லீக் மேட்ச்லாம் முடியுது? அன்னையோட அவனுக்கு கடைசி. மார்ச் 23. ஓஹோ. அவ்வளவு நாளாங்க டைம் எடுத்துக்க மாட்டோம். மார்ச் 20ஆம் தேதியே போதும் இல்ல, எங்களுக்கு. அடுத்த மேட்ச் ஆர்சிபி மேட்ச் தோத்தீங்கனாலே அவ்வளவுதான். சரியா? 7 மேட்ச் ஜெயிச்சா போதும். நான் ஏன் தோத்துருவீங்கன்னு சொல்றேன்னா, ஆர்சிபி பிச்சு வேற பிச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி ஆர்சிபி அடிச்சு ஓட விட்ட பிச்சு கிடையாது. புது பிச்சு, ஸ்விங் ஆகுது, பவுலிங் நல்லா இருக்கு. உங்ககிட்ட பவுலிங்கே கிடையாது. தம்பி நாங்களாம் ஆர்சிபி அடிச்சு ஓட விட்டாலும் ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்கெல்லாம் திரும்பி எல்லாம் 1, 2ன்னு எழுதிட்டு இருக்கோம். உங்களை ஓட விட்டாங்கல்ல. இல்ல அதுதான் சொல்றேன். 1, 2ன்னு எழுதிட்டு இருக்கோம். 3 எல்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். அப்படி காட்டுற மாதிரி அடிச்சுட்டு போயிருவோம். பாத்துக்கோ. இல்ல சரி, ஓகே. நம்ம பயங்கரமா வச்சிருக்கிறது 2 டீம். ஆறாவது பஞ்சாப். அந்த டீமும் 2 டீமும் போட்டு பொழந்துட்டாங்க. அடுத்து போன வருஷம் பொழந்த டீம் ஆர்சிபி வருது. போன வருஷம் பொழந்த டீம் டிசி வருது. சூப்பர் அப். உங்களுக்கு எவ்வளவு உங்க மேல காணலதான் தெரியல. முதல் 4 மேட்ச் டஃப் மேட்ச் போட்டு வைப்பாங்க. இல்ல அதெல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்கான். இப்ப இன்ஜூரியா இருக்காங்க பிளேயர்ஸ் எல்லாம். அதெல்லாம் டஃப் மேட்ச் இப்ப போட்டலாம். கடைசி 7 மேட்ச் சின்ன டீமா போட்டுருவோம். அப்படி நீங்க எல்லா பிளேயரும் உள்ள வந்துருவாங்க. அடிச்சு போயிட்டே இருக்கலாம். போன சீசன் நல்லா போன சீசன்லாம் மொக்க பவுலிங் இருந்தது. இந்த வருஷம் ஐயோ இறக்கிற பவுலிங்கே யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். இவனை வச்சு நான் என்னதான் பேசிட்டோம். இல்ல கேகேஆர்ல எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு 2 மேட்ச் தோக்க போறானுங்க. அடுத்தது தோத்துட்டு உங்களோடதான் டீம் சைட் போயிட்டு பின்னாலே ஓப்பனிங் இறக்கி போட போறானுங்க. சென்னையில வேற பேட்டிங் போட்டு வச்சிருக்கீங்க. அவனுக்கு 2 பேர் பார்த்து பொலன்னு பொழக்க போறானுங்க. எனக்கு தெரிஞ்சு கேகேஆரோட முதல் வெற்றியே உங்களோடதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா எங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் வெற்றி அங்க வராது. எங்களுக்கு வராது. ஆர்சிபியோட முடிந்துரும். என்னென்னமோ பேசுறான். சரி, நான் ஒன்னே சொல்ல வந்த பஞ்சாப் லுக்ஸ் வெரி டேஞ்சரஸ். அத மட்டும் தான் சொல்றேன். இருந்தாலும் பஞ்சாப் லுக் டேஞ்சரஸ்லாம் இல்ல. எங்க கூட விளையாடுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. மத்த டீம் கூட இருந்து இது போன மேட்ச் நல்ல டீம். எடுக்கிற டீம் என்னைக்குமே ஸ்ட்ராங் தான். இல்ல அவங்க ஸ்ட்ரென்த் யூஸ் பண்றாங்க ப்ரோ. நீங்க எல்லாம் அப்படி பண்றது இல்ல சில டீம்லாம். அதனால அதை விடுங்க. 12 ஆயிடுச்சுங்க சாமி. போதுமா? சூப்பர் காலனி அவுட் ஆகும் போது கம்பேக் போறேன்னு நினைச்சு தலைவன் நைஸா 4 ஓவர்ல மேட்ச் முடிச்சான். ஸ்ரேயஸ் அடிச்சதே தெரியல 50 ரன் அடிச்சான். அவன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 3 ஓவர் 24 ரன் ஜெயிச்சிடலாம் நினைச்சீங்க. வந்தா சசாங் சிங் இப்படி ஒரு 4 இப்படி ஒரு 4 இப்படி ஒரு 4 அவ்வளவுதான் மேட்ச் ஓவர். மேட்ச் பினிஷ். இதுக்கு மேல எப்படி உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் டீம் இருக்க முடியும்? அவுட் ஆனாலும் அடுத்தது மார்க் வாங்கிச்சு வரான். மாமா அப்படி ஸ்லைட்ல இருக்கிறான் பேட்டிங்ல. அடுத்து போனாலும் 6 அடிச்சு ஜாகர் பார்க்லே தவிர போறான். அப்படி போது பேட்டிங் லுக்ஸ் டேஞ்சரஸ் பஞ்சாப் டீம்ல. எங்க டீம்ல தான் பஞ்சாப் அதே ஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க. நம்ம ஒன்னும் குறை சொல்ல முடியாது. இந்த மேட்ச் போச்சு 2 மேட்சா பயின்று கல்வி கத்துக்கிட்டீங்க. அடுத்த மேட்ச் பரிச்சு எழுதி ஜெயிக்க பாருங்க. அதனால இந்த வீடியோ ரொம்ப லாங்கா போயிருக்கும். என்ஜாய் பண்ணிருப்பீங்க எல்லாரும். அதனால இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்ன தப்பு பண்ணாங்க சிஎஸ்கே நீங்க கமெண்ட்ல போடுங்க. இல்ல பிரபுராஜாக்கு வந்து அவருக்கு மட்டும் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு போங்க. ஏற்கனவே அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இப்பெல்லாம் சொல்லி விடாதே ப்ரோ. நான் அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் ப்ரோ. சோ நீங்க வேலையை பாருங்க. வேணாலும் இது பண்ண வேண்டாம். ஏதோ 3 பேர் சொல்லிருக்காங்க. பிரியன் சாரியான்னு கரெக்டா 3 பேர் சொல்லியிருக்காங்க. அப்டேட் பண்ணி நாங்க வந்து கம்யூனிட்டி போஸ்ட் இன்ஸ்டாகிராம் மூலியம் போறோம். அவங்களோட அட்ரஸ் நாளைக்கு கொடுக்கும். நாளைக்கு ஈவினிங் வந்து கொரியர் பண்ணி விடணும். மறக்காம அட்ரஸ் கொடுங்க. நாளைக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போஸ்ட் யார் வின்னு இந்த வார்த்தையோட வின்னு வந்துடும். மறக்காம அட்ரஸ் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுங்க.